வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்த்திருப்பது மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு ஆகிய இந்த 6 ராசி மக்கள் சாதகமான பலன் பெற்று நலமுடன் வாழ்வார்கள். சுக்கிரன் பயிற்சி பயணம் 2024. இந்த பதிவு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள மிதுன ராசியில் சுக்கிரன் பயிற்சி பயணம் மற்றும் அவர் மேற்கூறிய ராசிகளை எவ்வாறு சாதகமாக நல்ல ஒரு பலன்களை தருகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ஆகிய 2 ராசி மக்களின் ஆட்சி செய்கிறார். இப்பொழுது சுக்கிரன் மிதுனத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறார். மிதுன ராசியில் உள்ள சுக்கிரன் மிகவும் நுட்பமானவர், அதே நேரத்தில் மிகவும் வலுவானவர். அவர் தனது நட்பு ராசியில் பயணம் செய்ய இருக்கிறார். சுக்கிரன் தனது நட்பு ராசிக்கு மாறும் நேரத்தை பற்றி பார்ப்போம். சுக்கிரனுடைய மூணாவது ராசியான மிதுன ராசிக்கு மாறுகிறார். இந்த இடம் சுக்கிரனுக்கு ஒரு நட்பு வீடாக இருக்கிறது. மேலும் இவர் இந்த ஜாதகர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தன்மையில் செயல்படுவார். ஜூன் 12ஆம் தேதி இரவு 6:15 நேரத்திற்கு மிதுன ராசியில் சுக்கிரன் பயிற்சி பயணத்தில் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த ராசி மக்களை கலை மற்றும் கைவினைப் பொருட்கள், இசை, நடனம் மற்றும் பிற கலாச்சார நடவடிக்கைகளின் அடையாளமாக உருவாக்கி செயல்பட வைக்கிறார். இருப்பினும் மிதுன ராசியில் உள்ள சுக்கிர பகவான் சலிப்பான வேலையை செய்ய அவர் ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ள முடியாது. அவர் செயல்பட மாட்டார். அதே நேரத்தில் இந்த ராசி மக்களை நல்லதொரு மாற்றத்தை தேடவும் படைப்பாற்றலை ஆராயவும் செய்கிறார். இந்த நிலை காரணமாக சில நேரங்களில் இந்த ராசி மக்கள் வேடிக்கையாகவும் சுறுசுறுப்பாகவும் விளையாட்டுத்தனமாகவும் இருப்பார்கள். ஆக இப்பொழுது மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரத்தில் மேஷம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு ஆகிய இந்த 6 ராசி மக்களுடைய சாதகமான தன்மைகள், பலன்கள் என்னவென்று நாம் பார்ப்போம். மேஷராசி மக்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மிதுனத்தில் இந்த பயிற்சி மூலம் அவர் உங்கள் 3வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். மேஷராசிக்காரர்கள் தங்கள் 3வது வீட்டில் இருக்கும் இந்த சுக்கிரன் பகவானுடைய சஞ்சாரத்தால் தங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிட அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மகிழ்ந்து வாழ்வதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி விருந்துடன் செயல்படுவார்கள். அதே நேரத்தில் குடும்பம் மற்றும் நண்பருடன் சேர்ந்து பல விருந்துகளில் ஈடுபட்டு உணவு அருந்தி மகிழ்வார்கள். பொதுவாக இவர்களுடன் வேடிக்கையாக செயல்பாடுகளில் இருப்பார்கள். தங்கள் உடன் பிறந்தவுடன் நெருக்கமாக இருப்பார்கள் மேஷராசி மக்கள். அதனால் அன்பும் குடும்பத்தில் கூட்டுறவும் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் மேஷராசி மக்கள் தங்கள் காதல் உறவுகளுடன் முன்னேற்றம் இருக்கும். இவர்கள் தங்கள் துணையுடன் மிகவும் நெருக்கமாக, அந்யோன்யமாக, பரஸ்பர அன்புடனும் பாசத்துடனும் செயல்படுவார்கள். மேலும் இதில் உணர்ச்சிகரமான நேரங்களையும் இவர்கள் சந்தித்து மகிழ்ந்திருப்பார்கள். இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தின் அனுகூலமான பலன்களால் மேஷராசி மக்கள் வெற்றிகரமான தங்கள் கலை வெளிப்பாட்டை அனைவருக்கும் முன்கொண்டு வெளிப்படுத்துவார்கள். அதிலிருந்து இவர்கள் நல்லதொரு ஆதாயத்தை அதிகமாக அடைவார்கள். இதனால் அது இவர்கள் பணமாக வந்து சேரும். அடுத்து ரிஷபராசி மக்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார். மிதுனத்தில் சுக்கிரன் பயிற்சி மூலம் அவர் ரிஷபராசி மக்களுடைய 2வது வீட்டிற்குள் பயணம் செய்ய இருக்கிறார். இங்கு சுக்கிரன் சஞ்சாரம் என்பது ரிஷபராசி மக்கள் வாழ்வில் சாதகமான பலன்களையும் அமைதியான ஒரு சூழலையும் அது சார்ந்த செழிப்பையும் கொண்டு வந்து சேர்ப்பார். ரிஷபராசி மக்கள் இந்த காலத்தில் அபரிமிதமான செல்வத்தையும் பணப்பலன்களை பெறுவார்கள். மேலும் இவர்கள் தங்கள் பணத்தை சேமிக்க முடியும். சொத்து, சுகம், வீடு, வாசல் வாங்கி நலமாக இருப்பதற்குண்டான செயல்பாடு திட்டங்களில் இவர்கள் இறங்கலாம். இதே நேரத்தில் இவருடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். இவர்கள் வாழும் சமூக கூட்டங்களில் இவர்கள் பல்வேறு மக்களை சந்திப்பார்கள்.
இதன் விளைவாக இவர்கள் சமூக வட்டம் விரிவடையும், அதனால் லாபமும் ஆதாயம் பெறுவார்கள். மேலும் ரிஷபராசி மக்கள் வெளியில் செல்வது இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வார்கள். வெளியில் இவருடைய நட்பு வட்டம் அதிகமாக விரிந்து இருப்பதால் அதில் அவர்களுக்கு மகிழ்ந்து வாழ்வார்கள். அதே நேரத்தில் ரிஷபராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு செயல்பாடு அல்லது ஒரு நல்ல வேலை நடக்க வேண்டிய சூழலில் அதற்காக தினமாக உழைத்து முன்னேறுவார்கள். ரிஷபராசி மக்களுக்கு அவர்கள் செய்யும் தொழிலில் நல்ல பதவியும் ஆதாயமும் கிடைக்கும். ரிஷபராசி மக்கள் தங்கள் முயற்சிகளுக்கு நல்லதொரு வரும்படி ஈட்டி அதற்கு தகுந்த பாராட்டு பத்திரங்களை பெறக்கூடிய சூழல் இருக்கிறது. ரிஷபராசி மக்களின் குடும்ப வாழ்க்கை அமைதி மற்றும் நல்லிணக்கத்தால் நிரப்பப்படும். இவர்கள் தங்களை சுற்றியுள்ள மக்களிடமும் குடும்ப உறவுகளிடமும் இனிமையாக பேசி தங்களது வேலையை செய்து முடிப்பார்கள். இவருடைய தொழில் முயற்சிகள் யாவும் முன்னேற்றம் காணும் இந்த நேரத்தில் ஆதாய பலனும் பணப்பலனும் இவர்கள் அடைந்து சேமிப்பில் உயர்வார்கள். அடுத்து மிதுனம். மிதுனராசி மக்களுக்கு சுக்கிரன் இவர்கள் 5 மற்றும் 12ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். மிதுனத்தில் சுக்கிரனுடைய பெயர்ச்சி தற்சமயம் இவர்கள் வீட்டில் நடக்கிறது, அதாவது தங்கள் சொந்த ராசியில் நடக்கப் போகிறது. இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தின் தாக்கத்தால் மிதுனராசி மக்களுடைய ஆளுமை மேம்படும் மற்றும் ஈர்ப்பு மையமாக இவர்கள் இருந்து செயல்பட்டு முன்னேறுவார்கள். மிதுனராசி மக்கள் எக்காரணம் கொண்டும் நிறுத்தப்பட்ட உங்களின் முந்தைய வேலைகளை இக்காலகட்டத்தில் படிப்படியாக முடிவடைந்து மகிழ்ச்சி தரக்கூடிய சூழலில் நீங்கள் அதிக அக்கறையுடன் செயல்பட வேண்டும். எக்காரணம் கொண்டும் அதை தள்ளி வைக்காதீர்கள். மிதுனராசி மக்கள் ஒரு வாகனம் அல்லது சொத்து வீடு வாங்கக்கூடிய ஆதாயங்களை பெறுவீர்கள். இவர்கள் ஒரு சொத்தை வாங்க விரும்பினால் இந்த நேரத்தில் நீங்கள் அதில் செழிப்பை பெறுவீர்கள். சிலர் வீடையும் வாகனத்தையும் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. மிதுனராசி மக்கள் தங்கள் குழந்தைகளிடமிருந்து அன்பையும் ஆதரவையும் காலத்தில் பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மேலும் வெளிநாட்டு நாணயத்தையும் இவர்கள் அடைவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அது வெளிநாட்டு வர்த்தகம் மூலமாக இருக்கலாம், நண்பர்கள் மூலமாக கூட இவர்கள் வெளிநாட்டு நாணயத்தை அடைவதற்குண்டான சூழல் இருக்கிறது. மிதுனராசி மக்கள் வெளிநாடுகளில் தொழில் தொடங்கினால் தொழில் தொடர்புகளால் இவர்களது வணிகம் முன்னேற்றத்தை காணும். தொழில் தொடங்கினாலும் அதில் இவர்கள் முன்னேற்று அடைந்து நல்லதொரு பொருளை சம்பாதிப்பார்கள். அடுத்து சிம்மம். சிம்மராசி மக்களுக்கு சுக்கிரன் இவர்கள் 3 மற்றும் 10ஆம் வீடுகளின் அதிபதியாக இருக்கிறார் மற்றும் மிதுனராசியில் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி தற்சமயம் இவர்கள் 11ஆம் வீட்டில் நடக்கிறது. சிம்மராசி மக்கள் இந்த பெயர்ச்சி பலன்களால் அவர்களது வருமானத்தில் நல்ல உயர்வை காண்பார்கள். தங்கள் லட்சியங்களை யாவற்றையும் நிறைவேற்றும் சூழல் இந்த நேரத்தில் அவர்கள் கிடைக்கும். சிம்மராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் இருக்கும் மூத்தவர்களுடன் நல்ல ஒரு மகிழ்ச்சியாக தொழில் ஈடுபட்டு சக ஊழியருடன் அந்யோன்யத்தை பாராட்டி செயல்படுத்தி வாழ்வார்கள். அவர்களும் இவர்களுக்கு உதவுவார்கள். இவர்கள் வேலையில் சிரமப்பட்டால் அவர்கள் முன்வந்து இவர்களுக்கு உதவக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே சிம்மராசி மக்கள் தங்கள் தொழில்துறையில் மற்றவர்கள் ஆதரவை பெற்று நலமாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. இதன் மூலம் இவர்கள் தங்கள் வேலையை இன்னும் மேம்பட்ட முறையில் முடிக்கவும் அதனால் பலனை அடையவும் முடியும். சிம்மராசி மக்கள் தங்கள் காதல் உறவில் மகிழ்ச்சியில் திளைப்பார்கள். மேலும் இவர்கள் தங்கள் துணையுடன் பழக பல வாய்ப்புகளை உருவாக்கி மகிழ்ந்து வாழ்வார்கள். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலத்தில் சிம்மராசி மக்களுக்கு உறவுகளின் ஆர்வம் அதிகமாகும். உறவுகளும் நட்புகளும் இவர்களுடன் சேர்ந்து நலமாக வாழக்கூடிய சூழலை இவர்கள் காணலாம். அடுத்து கன்னிராசி. மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் கன்னிராசி மக்களின் 10வது வீட்டில் நிகழ்கிறது மற்றும் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அவர்கள் 2வது மற்றும் 9வது வீடுகளை ஆட்சி செய்கிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசி மக்கள் வளர்ச்சியை கண்டு நலமாக மகிழ்வார்கள். மேலும் இவர்கள் தங்கள் அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவை இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி காலத்தில் பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன. மற்றும் கன்னிராசி மக்கள் தங்கள் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் மீண்டும் தொடங்கப்பட்டு நலமாக முடிந்து ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள். இவர்கள் தங்கள் வணிக திட்டங்கள்
யாவற்றையும் முன்னேற்றும் சூழலில் இருப்பார்கள். இதன் விளைவாக இவர்கள் நல்ல பண ஆதாயங்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது. 9 முதல் 5 வரை பணிபுரியும் கன்னிராசி மக்கள் நல்ல இடத்திற்கு மாற்றப்படலாம். அங்கு உங்கள் ஊதியமும் பதவியும் முன்பை விட அதிகமாக இருக்கும். அதனால் குடும்பம் மகிழ்ந்து வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த நேரம் உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு சாதகமாக இருக்கிறது. மேலும் தங்களின் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பதால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கன்னிராசி வணிக சொந்தங்களுக்கு இந்த காலம் கணிசமாக உயர்வில் இருக்கும். கன்னிராசி மக்கள் தங்கள் புதிய நபர்களுடன் புதிய தொழில் முனைவருடன் தங்கள் தொழில் சார்ந்த முயற்சிகளை பங்கெடுத்து முன்னெடுத்து செல்லும் வாய்ப்பை பெறுவார்கள். இந்த சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் இந்த காலத்தில் கன்னிராசி மக்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதால் இவர்கள் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் செழிப்பையும் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் என்று நம்பலாம். அடுத்து தனுசு ராசி மக்களுக்கு சுக்கிரன் இவர்களின் 6 மற்றும் 11 வீடுகளான இடத்தை இவர்கள் ஆளுகிறார்கள். அதே நேரத்தில் மிதுனத்தில் இந்த சுக்கிரன் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் உங்கள் 7வது வீட்டில் அவர் தன் பயிற்சியை செயல்படுத்துகிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அன்பும் ஆர்வமும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். நீங்கள் ஒருவருக்கொருவர் நிறைய நேரம் கொடுத்து செயல்பட்டு தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மகிழ்வீர்கள். மேலும் தம்பதிகள் ஒருவருக்கு கூட்டாளாகி உங்கள் பொறுப்புகளை பாராட்டத்தக்க வகையில் எடுத்து முடிப்பீர்கள். தனுசு ராசி சேர்ந்த வியாபாரிகளுக்கு தொழில் செய்வர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் தொழில் முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை காணும். உங்கள் தொழில் பங்குதாரர் பண ஆதாயத்தை பெறுவார். மேலும் இதனால் உங்கள் நிதி நிலையும் மேம்படும் என்று தனுசு ராசி மக்கள் நம்பலாம். மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் சாதக பலன் பெருக ராசிக்கு தகுந்த பரிகாரங்கள் என்பது வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்து அரிசி சர்க்கரை போன்ற பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி அல்லது துர்காதேவியை சிவப்பு நிற பூக்களை கொண்டு அர்ச்சித்து வழிபடுவது நலமாகும். தினமும் காலையில் மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வதும் நலமாக இருக்கும். வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு ஆடைகளை அடிக்கடி அணிந்து நல்ல சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக மிதுன ராசி மக்களுக்கு சுக்கிரனுக்கு நட்பு ராசியாக இருக்கிறது. இந்த ராசியில் சுக்கிரன் பொதுவாக நல்ல பலன்களை யாவருக்கும் தருகிறார். மீனராசியில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். வலுவான சுக்கிர ஜாதகரின் ஆரம்பகால திருமணம் மற்றும் நிதி ஆதாயங்களை அடைவதற்கு துணையாக செயல்படுகிறார். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவின்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.